ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டமாகட்டும் மாடி தோட்டமாகட்டும் குறைந்த இடம் தான் இருக்குது. அதில் என்னென்ன செடிகள் வளர்த்தலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அருகுங்க, இது வந்து ஈஸியாக வளர்த்து கொண்டு வரலாம். நல்லா ஃபஸ்ட்டு வளர்த்தும் போது ஒரு வேர்பகுதி கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, ஒரு கணுவோட வேர்பகுதி நல்ல ஒரு தளைஞ்சிருக்கிற செடியை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அதுவே நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மண் தரையில் இடம் இருக்குது அப்படின்னா மண் தரையில் வச்சோம் அப்படின்னா போதுங்கிற அளவுக்கு நிறையாவே வளரும். அதுவே இடம் இல்லைன்னா க்ரோபேக்கில் நல்ல ஒரு மண் கலவையை வச்சு அதில் வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த க்ரோபேக்கில் வந்து நல்லா தளைஞ்சு வரும். நம்ம வந்து டெய்லியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணி எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக வளர்த்து கொண்டு வர்ற ஒரு வெரைட்டிங்க அருகு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு வந்து வந்தது டெய்லியுமே வந்து நம்ம சாமி கும்பிடும்போது எடுத்து பொறிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மருகு வெரைட்டி தாங்க. இதுவுமே ஈஸியாக வளர்த்து கொண்டு வரலாம். ஒரே ஒரு வேர்பகுதி தான் இதுவும் கொண்டு வந்து வச்சேன். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது 365 நாளுமே இந்த பூக்கள் வந்து இருக்குங்க. இதுக்கு வந்து சீசனே கிடையாது. இது பார்த்திங்கன்னா மேரிகோல்டு. இதில் நான் ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த பூ காஞ்சதுக்கப்புறமா இதில் அந்த பூவை எடுத்து நம்ம மண்ணில் முளைக்க போட்டாலே அதுலேருந்து நிறைய செடிகள் வந்து முளைச்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு இதிலிருந்தே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாளுமே வந்து வளர்த்து கொண்டு வரலாம். சீசனுக்கு தான் கிடைக்குங்கிற இதே இருக்காது. என்னுடைய வீட்டு தோட்டத்தில் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட செம்பருத்தியுமே ஒரு கோல் கொண்டு வந்து வச்சது தான், ஒரு குச்சி. அதுவுமே நல்ல மரம் மாதிரி நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா சீசனுக்கு தான் கிடைக்குன்னு கிடையாது. 365 நாளுமே நம்மளோட வீட்டு தோட்டத்தில் வந்து நம்மளுக்கு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சிடும். இந்த செம்பருத்தி செடியும் நல்ல மரம் மாதிரி எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். ஒரு குச்சி வச்சது அதுவே பல கிளைகள் வந்து எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 40 பூவாவது இருக்குங்க. இப்போ வந்து வெட்டி விட்டங்காட்டி குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 பூக்கள் வரைக்கும் தான் இப்போ இருக்குது. இந்த செடிகள் எல்லாம் வச்சதுக்கப்புறமாவே இடம் இருக்குது கொஞ்சமாக அப்படின்னா இந்த மாதிரி வாசனை பூக்கள், இந்த பிச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது ஜாதி மல்லி, ஊசி மல்லி, குண்டு மல்லி, இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே வச்சு விடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். இது வந்து ஆனால் சீசனுக்கு மட்டும்தாங்க பறிக்க முடியும். வருஷம் 365 நாளும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கும். சீசனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பறிக்கலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து புதினா வந்து வச்சுருக்கேன். இது வந்து வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லா வளராது. அதனால் கொஞ்சம் பாதி நேரம் நிழல் கிடைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே நம்மளோட மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கொண்டை, இது எல்லாமே தானாகவே முளைச்சி வருங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா மண் தரையங்காட்டி அதை விதைகள் வந்து விழுந்து அங்கங்கே நிறைய வந்து முளைக்குங்க. நம்மளுக்கு வந்து நம்ம நெட்டி தான் கொண்டு வரணும்னு இல்லை. மண் தரையை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம விதை போடாமையே நிறைய வந்து முளைச்சி வருங்க. அடுத்தது கீரை வெரைட்டி அதே மாதிரி தாங்க. கீரை வந்து விதை போட்டு தான் கொண்டு வரணும்னு அவசியம் இருக்காது. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா போதுங்கிற அளவுக்கு அங்கங்கே நிறைய விதைகள் வந்து முளைச்சி வந்திருக்குங்க. இந்த சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை, முளைக்கீரை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய முளைச்சி வருங்க. இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் தண்ணி எந்தெந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் முளைக்கும். அதுவே மழைக்காலமாக இருந்தால் நிறைய வந்து முளைச்சி வருங்க. கீரை வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா நிறைய இடம் வேணுங்கிற இதே இருக்காது. ஒரு அடி 2 அடி இருந்தால் கூட அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வகையான கீரைகள் வந்து நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அழகு பூக்கள் வந்துமே வச்சு கொண்டு வரலாங்க. இந்த கீரை செடி பார்த்திங்கன்னா போன தைப்பட்டத்தில் போட்டதுங்க. விதை இந்த இடத்துல வந்து கீரை விதை வந்து ஒரு பாத்தியாட்ட கட்டி போட்டு விட்டுருந்தேன். இப்போ அதில் ஏதோ ஒன்று தவறி இப்போ முளைச்சிருக்கு. அந்த இடத்துல தண்ணி போகிறதுனால நல்லாவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதுலேருந்தே விதைகளே எடுத்துக்கலாம். ஒரே செடி தான் முளைச்சி வந்திருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைன்னு சொல்லும் இல்லைங்களா, அதுதான். இதுவுமே பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் நிறையாவே வளர்ந்து வருங்க. இப்போ வெயில் காலங்கிறதுனால ஒரு செடி அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு செடி 2 செடி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து நம்ம பாப்பா வந்து வீட்டு தோட்டத்திலேயே பொறிச்சு சாப்பிட்லாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருகாப்பில் செடி வச்சுருக்கோம். இது வந்து செங்காம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து வச்சுருக்கேன். குறைஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து இருக்குதுங்க. பிரண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு கனவு கொண்டு வந்து வச்சது. அதுவுமே சூப்பராக நல்லா அந்த
கருகாப்பல் செடியை பிடிச்சிட்டே நல்லா தளைஞ்சு வருதுங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிறது சத்துக்கள் பத்துமோ பத்தாதோன்னு நினைக்க வேண்டியதில்லை. மண்ணில் இருக்கிற சத்துக்கள் இழுத்துட்டே நல்லா வந்துடும். மாதத்தில் ஒரு டைம் மறக்காமல் நம்ம மக்கிய மாட்டுச்சாணம் கொடுத்தாலே போதுங்க. வேறு எந்த ஒரு உரமுமே அது இதுன்னு கொடுக்க தேவையில்லை. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்பப்போ கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவணுங்க. சப்போஸ் காலையில் வந்து டைம் இல்லை அப்படின்னா ஒரு குடத்தில் ஊற்றி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகளுக்கு கொடுத்துருவணுங்க. கார்டனிங் பொறுத்த வரைக்கும் இந்த செடி இங்கே தான் இருக்கணும், அந்த செடி அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா தளைஞ்சு வந்துச்சுன்னா அதையே இடத்துல வச்சிடலாம். மற்றபடி தளைஞ்சு வரல அப்படின்னா நம்ம வந்து இடம் மாற்றி வச்சு பார்க்கலாம், அவ்வளோதாங்க. கார்டனிங் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒன்று தப்பாக வந்தது அப்படின்னா எல்லாமே தப்பாக போகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து கார்டனிங் பிடிச்சிருக்கணும், எல்லாமே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. எனக்கு இந்த செடி தலையும் தலையாது அதெல்லாமே ஒரு இதே கிடையாதுங்க. என்னுடைய வீட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிருக்கேன். நீங்கள் இப்படி தான் வளர்த்தணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங்கில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.